ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் ராஜாஜியை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா 1937லேருந்து 1939 வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்தவர் பதவி வகிச்சிருக்காரு. அந்த டைமிங்கில் அவர் என்னென்ன செயல் திட்டங்கள் கொண்டு வந்தாருன்றதை பற்றி பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு சட்டம் அப்படின்ட்டு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தார். அதாவது மதுபானங்களை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இது எதுக்காகனா மக்கள், அதாவது மக்கள் நலனுக்காகவும் அப்புறம் சமூக சீர்கேட்டினை தடுக்கிறதுக்காகவும் அவர் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தார். கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ட்டு கைத்தொழில் பாதுகாப்பு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இது எதுக்குன்னா கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது தொழிலாளர்களுக்கு நலனுக்காக கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலய பிரவேச சட்டம் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இது எதுக்குன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஆலயத்துக்குள்ள, அதாவது கோயிலுக்குள்ளே செல்றதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ், அதாவது அவங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதை தடுக்கணுன்றதுக்காக ஆலய பிரவேச சட்டம், அதாவது அவங்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரும் எல்லா வகையான கோயில்களுக்கும் போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பனை வரி அறிமுகம், அதாவது விற்பனை வரி அறிமுகம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். அதாவது சேல்ஸ் டேக்ஸ் கொண்டு வந்தது அவர் தான். இது எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வர்றது அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது அவர் தான் கொண்டு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளியில் ஹிந்தி கட்டாயம் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதாவது ஆரம்ப பள்ளியில் ஹிந்தி கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் இது அப்போ நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஏன்னா தமிழ் ஆதரவாளர்கள் எல்லாருமே இது எதிர்க்கப்பட்டது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.